ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஜாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா 3 மாதத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. வாங்க இந்த சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ஜாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜாம் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு பேரிச்சம்பழம் 10 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ குக்கரில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குதுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டையும் டேட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாங்க. நம்ம குக்கரில் சேர்த்திருக்க அளவுக்கு தண்ணியை மட்டும் நம்ம ஜாரில் சேர்த்துனா போதும். சேர்த்திட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இல்லைனா எல்லா பக்கமும் தெறிக்கும். கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம திறந்து வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இடையில ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பசங்களுக்கு நம்ம கடைகளில் ஜாம் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜாம் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிருச்சுங்க. வற்றிட்டு கொஞ்சம் நமக்கு இப்போ தான் திக்காகுது. இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகணுங்க. இப்போ தான் ஜாம் கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு ஜாம் கொஞ்சம் திக்காக ஆகிறதுனால இனி நமக்கு தெரிக்காதுங்க. அதனால் மூடி போடாமையே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா நமக்கு திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க ஜாமு. இப்போ நெய் சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா ஜாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணியாச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்காத பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜாம் நல்லா ஆறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு பீட்ரூட் ஜாமு. இப்போ ஒரு ப்ரெட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.